வணக்கம். நம்ம எல்லாரும் ஐயப்பன் கோயில் போனால் மணி எடுத்துகிட்டு வருவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா குழந்தை கிடைக்கும்னு சொல்லி. அதனோட கருத்தை நம்ம இப்போ இங்கே என்னன்றத விளக்கத்தை பார்ப்போம். அதுக்கு உண்டான ஒரு சின்ன கதை ஒன்று. காஞ்சிபுரம் பக்கத்தில் துப்புல்ன்ற ஒரு கிராமம். அங்கே ஆனந்த சூரியன்னு தம்பதிகள். அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க திருப்பதி போகிறாங்க. அவங்க வைஷ்ணவர். அங்கே போய் தங்குறாங்க சத்திரத்தில். அப்போ அந்த அம்மா கனவு காண்றாங்க. தான் பூஜைக்குரிய மணியை முழுங்கினதாக கனவு கண்டதை கணவன்கிட்ட சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல நீ கனவு கண்டதுனாங்க அது நல்லதா தான் இருக்கும், வா நம்ம சாமியை போய் தரிசிக்கலான்னு போறாங்க. தரிசிக்க போன இடத்துல தீபாரணை காமிக்கிறாங்க. தீபாரணை காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது மணியை காணோம்னு தேடுறாங்க. தேடும்போது ஒரு குரல், மணியை தேட வேண்டாம், ஆனந்த சூரிய அவர்களுக்கு கருவாக அந்த மணியை நான் கொடுத்துட்டேன். புரட்டாசி மாசம் வெங்கடநாதன்னு ஒருத்தர் பிறப்பாரு, அவருக்கு வெங்கடநாதன்னு பேர் வைங்கன்றாங்க. இது மாதிரி எந்த கோயில்லேருந்து மணி கிடைச்சாலும் அவங்களுக்கு கரு உருவாகும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அது மாதிரி இவங்க கிராமத்துக்கு வராங்க, இவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, இவங்க வளர்த்து வர்றாங்க. நம்ம இது மாதிரி தான் ஐயப்பன் கோயில்ல மணி எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு எல்லாரும் பூஜை அறையில சும்மா வச்சிடறோம். அப்படி வைக்காதீங்க. குழந்தை மாதிரியே, உங்களுக்கு குழந்தை கிடைச்ச மாதிரியே நினைச்சு 3 காலமும் நெய்வேத்தியம் காமிச்சு அபிஷேகம் பண்ணுங்க. கண்டிப்பாக கரு உருவாகும். கரு உருவாகி குழந்தை கிடைச்சோன்னா இன்னொரு மணி வாங்குவீங்க. அந்த இன்னொரு மணியையும் அபிஷேகம் பண்ணி கோயில்ல போய் சாத்திட்டு வந்துருங்க. நன்றி.